பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் பெப்பர்ஸ் டிவி வியூவர்ஸ், இது நம்ம அட்ராசக்க. இந்த வாரம் நம்மளுடைய அட்ராசக்க நிகழ்ச்சியில பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, போலீஸ் சாமியார் தாங்க. அவங்க அடிக்கிற கூத்தை தான் இப்போ நம்ம காமெடியா பார்க்க போறோம். என்னடா நான் மட்டும் வந்து நின்று பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? நம்ம தனசேகர் தாங்க போலீஸ் சாமியார் கெட்டப் பண்ண போனாரு. அதனால பயங்கரமான வித்தியாசமான கெட்டப்லாம் போட்டுட்டு இருக்காரு. செம்ம காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். யோ, உன்னதான் பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கேன், புரியுதா? உங்க பேரை கெடுத்துக்காத. வாங்க பாப்போம். யார் இவர்கள்? எதற்காக இப்படி கால் கடுக்க நிற்கிறார்கள்? ரேஷன் கடையில் ரேஷன் வாங்கவா? இல்லை. கையில் பேண்டு கட்டி இருப்பதனால் தீம் பார்க் போகிறார்களா? இல்லை. சௌகரியமாக வீட்டில் இல்லாமல் எதற்கு இந்த சௌரியூரில் கால் கடுக்க நிற்கிறார்கள்? இதற்கு என்ன காரணம்? சௌரி சாமியா. சௌரி சாமியா யார் இவர்? எதற்காக இவரை நோக்கி மக்கள் கூட்டம் படையெடுக்கிறது? இதை தெரிந்து கொள்ள எமது நிருபரை அனுப்பினோம். அவர் தரும் திடுக் தகவல்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தின. ஆம், இதோ அவர் செய்யும் அற்புதங்கள் உங்கள் பார்வைக்கு. அகோரி சாமி மதிய சாப்பாடு. புகாரி சாமி சாமி ஒரு கப்பு பேக்கெட்ல போய் வாங்கி சாப்பிடு போ. சாமி வணக்கம் சாமி, உங்களை பேட்டி எடுக்க வந்துருக்கேன். நீ ஓகே டிவி தானே, வெளில போடா. நான் உனக்கு பேட்டி கொடுக்க போறேன், வெளில போடா. சாமி, பேட்டி எடுக்கிறது எங்க உரிமை. பேட்டி கொடுக்க கூடாது, இது யார் உரிமை? வெளில போ. சாமி, ரொம்ப தூரத்துல வந்து ஒரே கையில வச்சு வச்சிருவா. போடா வெளில. சாமி, காலில் வந்து கேட்கறேன், ரொம்ப தூரத்துல வந்துருங்க சாமி, தயவு செஞ்சு பேட்டி விடுங்க. பேட்டிலாம் கொடுக்க முடியாது, வேணா கேமரா செட் பண்ணி எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. வா, கேமரா இது பண்ணீங்க சரியா? சாமி ஃபோக்கஸ் வச்சிங்க. ஃபுட்டேஜ் நிறைய வரணும். ஓகே, ஆக்ஷன் பண்ணிக்க. அகோரி அகோரி. சாமி வணக்கம் சாமி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. விழுமா விழுமா கால. நீங்க தான் சாமி ஆசீர்வாதம் பண்ணணும். எழுந்துருமா. சாமி, இப்பதான் என் பொண்ணு 5 வருஷமா அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன், யாருமே கிடைக்கல சாமி. யோ, நான் இல்லையா? அதான் சாமி, அவன் நாயில தெரிச்சு ஓடுறான் சாமி. அதனாலதான் திருச்சி இருக்க உங்களை பார்க்க வந்த சாமி. உன் பொண்ணு வாய்ஸுமே கல்யாணம் நடக்காது. ஆகா, வாய் அசையல, ஆனா வார்த்தை மட்டும் வருது. என்ன சக்தி சாமி? அருள் கட்டணே. யாருங்க அவரு? சாமிக்கு ஆசாமிக்கு வித்தியாசம் தெரியல. போடா வெளில. நீங்க தான் சாமியா? ஐயோ சாரி சாமி. நான் சாரி சாமி இல்ல, சௌரி சாமிடா. சரி சாமி. இது என் பொண்ணு. என்ன விஷயம்? 5 வருஷமா அந்த மூஞ்சி கல்யாணமே அவ்வளோ சாமி. உனக்காரதே முதல்ல பெரிய விஷயம் சாமி. அவளுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆசீர்வாதம் அன்னபூர்ணா ஆட்டாவா? ஆட்டா மகமாயின்னு சொன்ன. சரி சாமி. பாப்பா சாமி கூப்பிடு. சாமி எனக்கு வாங்கிக்கோ. அகோரி சொல்லு சாமி. 10 வருஷமா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்த கூட செட் ஆகல சாமி. உன் பேரு என்னம்மா? கொஞ்சம் மூஞ்ச காமினி. பழைய நெச்சிக்கு போன ஆமணி மாதிரி இருக்குது. இந்த மூஞ்சி கல்யாணம் ஆகாது சாமி. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க தான் நல்ல பரிகாரமா சொல்லலாம் சாமி. பரிகாரம் இல்ல, முதல்ல பரிகாரம் தூரத்தை கட் பண்ண. பார்த்தா குண்டா இருக்குது. ஆமா சாமி. சரி, எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மாப்பிள்ளை. சென்ட்ரல் கவர்மெண்ட் மாப்பிள்ளை. கஷ்டம். சரிங்க சாமி, 50,000 ரூபாய் கொண்டு வந்தேன். சாமி கிட்ட கொடுத்து ஒரு நல்ல மரம் கிடைக்கணும்னு. அதுக்கு நீங்க இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர் இவரு கிடைப்பாரு. கஸ்டம்ஸ் விதியாரே. கஸ்டம்ஸ் ஆபீசர் உங்களுக்கு கிடைப்பாரு. அதான் கஸ்டம். நிஜமா சாமி? சாமி, வெளியெல்லாம் உங்களை போலீஸ் சாமியார்னு சொன்னாங்க. யார் சொன்னா?
நிறைய பேர் சொன்னாங்க சாமி. நைட்ல பேக்கரியில போலி வாங்கி சாப்பிடுவோம், ஸ்வீட் போலி. ஆனா நம்பாம நான் வந்ததுக்கு எனக்கு நல்ல பலன் கிடைச்சது சாமி. ரொம்ப நன்றி சாமி. இந்த சந்தோஷமா போயிட்டு வா. வர சாமி. சாமி காசு பத்திரம் சாமி. நான் பார்த்து முதல் போனி இங்க வாணி எத்த போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்ல வை. அக்கௌண்ட்ல வைக்கிற அருள் கட்ட சாமி சாமி சாமி. டேய் பக்தா, ஏன் அழுவுற? சாமி, என் பையனுக்கு காஞ்சனா பிடிச்சிருக்கு சாமி. அட படம் அருள் கட்டானே, அந்த படம் ஊருக்கே பிடிச்சிக்குது. என்ன நடிப்பு ஆரம்பம் தெரியுமா? தேட்டர்ல என்ன கூட்டம் தெரியுமா? டேய் முதல்ல பையனை கூட்டம் போயிட்டு அந்த பட்டை பாருப்போ. ஒரு பிரச்சனை வந்துட்டான் போதே அவன். இல்ல சாமி, என் பையன் உடம்புல காய்ச்சலா பிடிச்சிருக்கு சாமி. பையன் உடம்புலையா? ஆமா சாமி. எப்படி? அந்த ட்ரெய்லர் பார்த்து அவன் உடம்புல காய்ச்சலா பூந்துச்சு சாமி. இதெல்லாம் முட்டாள்தனமா இல்ல? சத்தியமா சொல்றது முட்டாள்தனையா? அடுங்க. என்னடா வித்தியாசமான கேஸ் ஆகுது? கொஞ்சம் விபதி கொடு. அகோரி பேகம் பேகம் சண்டை. என்னடா ஆச்சு உன் தொண்டை ஒரு மாதிரி பேசுறான்? ஊரே வேடிக்கை பாக்குது. என்ன மோந்து பாக்குற மேல? மொட்டை அடிச்சா என் சிவா மாதிரியே இருப்பான். நீ வேற பொட்டு வச்சா அம்மன் பத்து வர மாட்டான், சண்டா அவன மாதிரி தான் இருப்பான் அவன். என்ன இங்க வா டென்ஷன் ஆகாது. இங்க வா என்ன பிரச்சனை? நொண்டியா மாறுது? என்னயா இது பல கேரக்டர் உள்ள போயிட்டு இது போலகுது. என்ன பிரச்சனை? ட்ரெய்லர் பார்த்து போர் அடிச்சிச்சு. சரி, ஏன் இப்படி யானை சொல்லு. ட்ரெய்லர் பார்த்து போர் அடிச்சிச்சு. ட்ரெய்லர் பார்த்ததுமே ஆயிட்டியா? ஏன் படத்து கூட்டம் போக கூடாது? சரி, எது பண்ணா நீ போவ? என்ன பண்ணா அந்த ஆத்மால இருந்து போவ சொல்லு. படம் பார்க்கணும். காஞ்சனா 2 படம் பார்க்கணும். படம் பார்த்தா அந்த ஆத்மால இருந்து வெளில போயிடுவியா? ஆ, எந்த தேட்டர் போகணும் டிக்கெட்? சத்தியம். அது ஒரு வாரம் ஃபுல்லு, வேற தேட்டர் செலக்ட் பண்ணு. தேவி டிக்கெட் வாங்கி கொடுத்தா அந்த ஆவி வெளில போயிடுமா? சரி, என்ன பாப்கார்ன் வானம் கட்டவனே. சரி ஓகே, டிக்கெட் பாப்கார்ன் வாங்கி கொடுத்துருவாரு. இந்த ஆவியை விட்டு போயிடுறியா? போயிடுறியா? என்ன பாச்சு? பர்ஃபெக்ட், ஆல்ரைட், ஓகேவா? என்னாச்சு? ஒன்னாவல அப்பா படத்தை கூட்டும் போவாரு. நிறைய குழந்தைங்க இந்த சம்மர்ல இப்படிதான் பாதிப்பாயிட்டுக்குது. ஓகேவா? அப்பா குழந்தைங்கள படத்து கூட்டும் போப்பா. டைலரை பார்த்து இந்த மாதிரி ஆயிட்டுக்குது. சாமி ரொம்ப நன்றி சாமி. பன்றி நன்றி குப்பத்தொட்டில போடு, என் அக்கௌண்ட்ல பணத்தை போடு. பிச்சைக்கார பையன் வித்தியாரே 10. சாமி என்னது இது? ரொம்ப நன்றி சாமி. போட, இவன் குடும்ப மாட்டா, இது மறுபடியும் பேயாதங்க வரும். டேய் 10 குடும்படா குழந்தைங்கள, சம்மருக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்க. டேய் இந்த 10 ரூபா வச்சு விபூதி கூட வாங்க முடியாது. வெளி செத்து போனா தெரியுது. ஏய் போயிட்டு டிஃபன் வேணா போ, கீரை போ. டேய் இங்க கொஞ்சம் சொரி அடிப்படுகிறா. சாமி கேமரா ஓடி நீங்க சொரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஃபுட்டேஜே ஒழுங்கா வரல சாமி. வர்றவன் என்னன்னா கேமராவை பார்த்து பேசுறான், அந்த ஆள் என்னன்னா முதுவை காட்டுறான். நிச்சய ஃபுட்டேஜா? மணி 4வது ஃபுட்டு சாப்பிடலாம். ஏஜினா தெரியுமா உனக்கு? சாமி உங்களுக்காக தான் சொல்றான். நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா கேசட் வந்து நாங்க டிவில போடுவோம்.
அப்பதான் நீங்க வந்து பயங்கரமா பாப்புலர் ஆவீங்க, உங்களுக்கு ஜனம் வரும், பயங்கரமா கல்லா கட்டுவீங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒழுங்கா பண்ணுங்க. இது வர நான் தப்பிச்சிடறேன் அவனை. விபூதியாடா இந்த சீன்லாம் பப்ளிக் கிட்ட வச்சுக்க, நம்மட்டெல்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? நாங்கெல்லாம் மீடியா சார். கொஞ்சம் டைட்ல வைங்க சார். நாளுங்க ஒழுங்கா பண்ணுங்க சாமி. டார்ச்சலா ஆகுது உங்ககிட்ட. சரி அகோரி வாங்க 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 வாங்க. சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவர், புரியுதா? ஒழுங்கா சாமி. உங்களுக்காக நானே தேடி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துக்கிறேன், சரியா? சாமி +2 எக்ஸாம் எழுதுறேன் சாமி. என்னது? +2 எக்ஸாம் எழுதிருக்கேன் சாமி. சரி, ரிசல்ட் எனக்கும் பார்க்கணும். உன் ரிசல்ட்டா? சொல்றேன் பாரு. பார்த்தாச்சுல போ சாமி. உன் ரிசல்ட் சொல்லிட்டேன், கிளம்பு நீ. சாமி +2 ஸ்டூடெண்ட் வந்து ரிசல்ட் கேக்குறாப்புல, நம்ம சங்கு ஊதின்னு இருக்கீங்க. இவன் +2 ஸ்டூடெண்ட் ரிசல்ட் வந்து ஒரு வாராவது மூதேவி நீ வந்து கேக்குறான் பாரு. டேய் இது கூட தெரியாம என்னடா பண்ணிருக்கீங்க? எந்த ஸ்கூல் படிச்ச நீ? ஸ்கூல் பேருனா அது யோசிக்கிறான் பத்தியா? பரவாயில்ல. சரி சாமி, அது இருக்கட்டும் சாமி. எந்த வேலையும் நான் செய்யக்கூடாது, சம்பாதிக்கணும். அது எப்படிப்பா எந்த வேலையும் செய்யாம ஒருத்தர் சம்பாதிக்க முடியும்? சாமி நீங்க சம்பாதிக்கல. விபூதி எத்த உன்னை பஸ்பம் ஆகிடும் நானு. சரி சார் சரி சார். பரவாயில்ல. அருவு கட்டவன் வர்ற கேஸ் எல்லாம் அப்படிதான் சாமி. இது அத்தால் யாருமா வாங்க. தம்பி சார் நீங்க போங்க முதல்ல வெளில. வெளில போங்க. கேமரா ஆஃப் பண்ண அசிங்கமா கேட்பேன். சார் பேட்டி சார். பேட்டியா? போட்டி எடுத்து வெளில போட. பரவாயில்ல. எதுவும் பேசுறது எதுவும் பேச. போலிங் எல்லாம் நான் நடிக்குதுங்க சாமி. பேக்கர் பவுடர் ஸ்மெல் வருது. வெயில் யோ நித்யா, வெயில் அதிகம். சரி சரி சரி. நைசில் போடுறேன்னா இப்போ உனக்கு. சரி 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 சரி. கண்டுபிடிச்சுக்கிறான். மக்கள் வந்து விபூதின்னு தான் நம்புவாங்க, அதனால தான் கேட்டேன். கபோஜி. ஆமா ஆமா அட்டால் வாங்க அட்டால் வாங்க. சாமி பிசி. சாமி என்ன பாக்குறீங்க? அவர் தான் ஸ்ரீலங்கன்ல ஃபாஸ்ட் பவுலர் சாமி. மல்லிகாவா? ஆமா மல்லிகைல வேலை செய்யற மாதிரி இருக்கிறான். ஏய் கொஞ்சம் பேட்டிங் போ. பேட்டிங் ஆடுவா. ஏய் இதோ கொஞ்சம் இதோ. மீடியா. கீப் பண்ணியா போய். தண்ணி. சாமி கேமராக்கு ஃபேவரா நில்லுங்க சாமி. சரிப்பா. ஐயா கூட மல்லிகா பால மல்லிகா வாங்குறேன். அவுட்டா? அவுட்டா? நீங்க அவுட்டு தான். ஏன்பா? ஏன் சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சாமியாரு, அவங்ககிட்ட நின்று அவனோ பந்து போடுறான். சாமியாரா இருந்தாலும் நானும் ஐபிஎல் மேட்ச்ல பாப்போம்பா. இங்க பாத்துக்கிறப்பா. இவனா யாரு இவன்? இப்பதான் போலர்னு சொன்னேன், காது போச்சா? இல்ல முடி மச்சிச்சு. சரி சரி பண்றது அப்படிதான் இருக்குது. பாத்தியா என் மகிமை ஸ்ரீலங்கால இருந்து வரானுங்க. உள்ளூர்ல உங்களுக்கு தெரியுதா? ஏன் சாமி அவன் தான் பந்து கண்டு நீ சாமியாரு. என்ன டேய் கறி கட்ட மருந்துன்னு உனக்கு கிரிக்கெட்டா உனக்கு? உடுப்பா கறி கட்டி பேசாத, பாவம் நம்பி வந்துட்டான். சரி சொல்லு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு ஒழுங்கா. சாமி நான் போடுற பால் எல்லாம் 6 அடிக்கிறாங்க சாமி. அது நீ ஒழுங்கா போடணும். நான் போடுற எல்லா பாலும் எல்லாரும் அவுட் ஆகணும் சாமி. அவுட் ஆகணும். நீ விக்கெட் எடுக்கணும். ஆமா சாமி. அதுக்கு நாங்களாம் ஊருக்கு போறதுக்கு ஸ்ரீலங்கா டிக்கெட் எடுக்கணும். அது கண்டிப்பா எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கிறேன் சாமி. எடுத்துருவியா? எடுத்துருவேன் சாமி. டேய் பந்து கொடு. டேய் வா. அது விபூதிடா. சாமி அந்த இடத்துல சொல்லி அதை வச்சுக்கின்னு அது பரவாயில்ல கூட. நமக்குன்னா கரண்ட் பில்லாம் கட்டினேன், வாடகை கட்டினேன். உன்னா வந்து தம்பி என்ன பண்ற? தலகாணி அடியில் இதை போட்டு 3 நாள் 10 தூங்க எழுந்துரு. மேட்ச் முடிஞ்சிடும். என்ன 3 நாள்ன்றீங்க? இல்லையா? மேட்ச் முன்னாடி 3 நாள் தூங்கி எழுந்து தூக்கி போட முதல் பால்லே சச்சின் அவுட்டா? எப்படி தெரியும் உனக்கு? சொல்லுங்க பின்ன. அதுதானே உங்க கூட வந்து இது கூட இல்ல பேட் ஆடவர் அவுட். சரியா தம்பி? சில்ல காசு 2 ரூபாக்குது. இல்ல எதுவும் இல்லை சாமி, நான் சேர்த்து டிக்கெட்டா எடுத்துறேன். கரண்ட் பில் கட்டணும் ஒரு 1000 ரூபாக்குதா? பிச்சைக்கார நாயே மல்லிகா நெல்லிகா. நீ ஏங்க நீங்க முதல்ல போங்க. நீங்க வர கேஸ் பிச்சைக்கார பையனா வரான். அடுத்த கேஸ் பாக்கணாங்க, ஃபுட்டேஜ் வரனாங்க. நீ வர வா அடுத்த கேஸ் ஃபுட்டேஜ் பசிக்குதியா? சுகர் எனக்கு பசிக்க வாங்கி கொடு. வாங்க வாங்க சாமியாருக்கு சுகர் சொல்லி சொன்ன வைக்க கேடியா? வாங்க வாங்க அடுத்த கேஸ் வாங்க. குட்டி சோகாகுதுப்பா. யோ சாமியாரியா நீ வைக்க கெடியாத
அகோரி அகோரி அகோரி. ஏமா கேமரா பார்த்து அழுவுமா? குழந்தை என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவன் தான் சாமி என் புருஷன். யாரு இது? ஏய் வாயா 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 சட்டுன்னு வா. ஏய் குடிகார குப்பா, நீ பண்றதெல்லாம் தப்பா? என்ன பிரச்சனை சொல்லு. இவன் தான் சாமி என் புருஷன். டெய்லி குடிச்சிட்டு வந்து என்ன போட்டு அடிக்கிறான் சாமி. அவன் உனக்கு புருஷன், அப்போ வந்து நீ அவனுக்கு பொண்டாட்டி கரெக்டா? ஆமா சாமி. எப்படி சாமி கரெக்டா சொன்னீங்க? ஆமா நெல்லுயா. டெய்லி குடிச்சிட்டு வீட்ல இருக்க பொருளை எடுத்துட்டு போய் வச்சு குடிச்சிடறான் சாமி. வச்சு குடிச்சிடறானா? இப்படி கொஞ்சம் வித்து குடிச்சிடலாமே. இது ஏமா அவர் சொல்ல வர வருஷம் வருஷம் அப்புறம் 2 நாள் முன்னாடி ஒயின் ஷாப்ல வாட்டர் கேட்டி நீ தானே இது? இது கையெடு கையெடு. அப்போ நான் முடி ஷார்ட்டா வெட்டி எப்படி உன் அடையாளம் தெரிஞ்சது? சாமியார் வெக்கமா இல்ல உனக்கு? அது நான் இல்லையா? ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க உலகத்துல. நடுவு கட்டு உனக்கு என்ன? ஏண்டி அம்மி மிர்ச்சி காலம் மிச்சிட்டு போய் தள்ளி நில்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மி மிர்ச்சி அருங்கதியை பார்த்து தொட்டு தாலி கட்டினது நான். ஆனா எவனையோ ஒருத்தனை பார்த்து கை எடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏய் இருமா இருமா, அவன் இவன் வச்சுக்காத. நான் கடவுள் சொல்ல பழகிக்கோ. எடுங்க சாமி, 2 பாலா படம் தானே? ஆமால கிண்டல் பண்ண கவனிச்சு. அம்மா என்னத்துக்கு இப்ப இங்க வந்துக்கிறோம்? உன்னை திட்டத்துக்கு தான் கூட்டிட்டு வந்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் குடிச்சினேங்கிறிய. ஆமா உன்னா கட்டினா குடிக்காம என்ன பண்ணுப்பாங்க? பாருங்க சாமி எப்படி பேசுறாரு. சாமி சத்து பொண்ணு பைசல் பண்ணி பாவம் சாமி. எல்லாம் நிறைய வித்துட்டு இருக்குது சாமி. அந்த பொண்ணு பாவம். டேய் நீ வெளில போ. கட்டி வாங்கி தெரியா? டேய் சிப்படா கோட்டை வாங்கி தரேன். வெளில போடா. போடா பொறுப்பு இல்லாத மாதிரி. இது என்ன சாமியார் இடமா ஒயின் சாப்பாடா? டேய் ஆமா ஒரு நாள் கூட இல்லையம்மா. எல்லாத்தையும் வச்சு குடிச்சிட்டான் சாமி அவன். இடுப்புல 2 சவத்தை ஒழிச்சு வச்சுங்கிற போல இடு அது. சாமி அது எப்படியா இதெல்லாம் மட்டும் உன் கண்ணுக்கு தெரியும்? டேய் இல்லம்மா வந்து ஏமாறுதுங்க பாரு. கூட இதுக்கு ஒரு பரிகாரம் பூஜை ஒண்ணு பண்றேன். கண்ணை மூடி அப்ப கேட்க பாரு கேட்க பாரு. சொல்லு. அகோரி 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 புகாரி புகாரி கைமாரி கைமாரி இது கட்மாரி ஒரு மொல்ல மாதிரி கேப் மாதிரி. போச்சு நாங்க போ. அகாரி நம்ம பாலிஷ் பண்ணிட்டேன். ட்ரைனிங் ஆயிடுச்சு பத்தியா? ஆமா சாமி. இனிமே உங்க புத்தகங்களை கொடு. இதை எங்கேயும் வச்சு அவன் குடிக்கவும் முடியாது. அப்படியே சாமி. எப்படி வச்சு குடிப்பான்? கல்யாணிக்கு அவரீங்க மாத்தி குடுத்துட்டியே. சொல்லுமா அகாரி அகாரி கேமரா அங்க பாரு. அகாரி அகாரி புகாரி புகாரி ஓ கருமாரி இந்த சாமியார் மொல்ல மாதிரி அதையும் சொல்லிட்டு போ. சொல்லுமா அகாரி அகாரி. போ போ போ. உள்ள போயிடுச்சியா? சார் கேமரா பாத்துங்க, ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும். அதாவது வியூவர்ஸ் நீங்க ஆமா பில்டப்பா தான் சார் ஒன்னு சொல்றேன். வச்சு பண்ணட்டுமா? பண்ணு எல்லாத்தையும் வச்சுங்க. நீ வா சாமி. என்ன டிவி இது? என்ன சாமி? என்ன டிவி? ஓகே டிவி சாமி. ஓகே டிவி ஓகேங்களா? டேய் பேசலாமா? நல்லா பவுடர்லாம் போட்டு வர்றேன். நம்மகிட்ட வேர்க்குது பவுடர்ன்றான், இதை விபூதின்றான். வணக்கம். நான் 2 வார்த்தை பேசலாமா? பேசுங்க. ஓகே டிவி நேயர்களுக்கு இங்க போடுப்பா. மைக். நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வாங்க. ஓகேவா? எழுந்ததை மீண்டுட்டு போங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் வந்து நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்தீங்க. ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாமி அகோரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாம ஊரை ஏமாத்த 2 மானங்கட்ட ஜென்மத்தை நீங்க பார்த்தீங்க. அடுத்த வாரம் இந்த மாதிரி போலி சாமியார்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுறது தான் எங்க டிவியோட உண்மையான ஒரு நிகழ்ச்சி. அதனால இந்த மாதிரி போலி சாமிகளை பார்த்து தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்க தான் நம்ம நாட்டுகளை வந்து ஒரு பயங்கரமான விஷம் மாதிரி. அதனால சாமியை கும்பிடுங்க, போலி சாமியாரை நம்பாதீங்க. உண்மையான சாமியாரை நம்புங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் பாய் சொல்லுங்க. ஒரு பாய் சொல்லுங்க. பாய். அகோரி அகோரி இவன் முன்னாடி வர பாத்தீங்களா நேரில் உசாரா இருந்துங்க. இது உங்க அட்ரஸ் சக்க